சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்லைன் மாதிரி சொல்லணும்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே தாங்க இருக்கு. சுத்தி குடியிருப்புகள் வேணும்னா அதுவுமே ஃபுல்லா இருக்கு. அண்ட் சுத்தி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இருக்குங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயுமே இபி லைனா இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ரீட் லைட்டு, ஸ்டார் ரோடு, காம்பவுண்ட், ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு. ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல வாங்க போறீங்க. சரிங்களா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் சார். நீங்க பேங்க் லோன் போனீங்கன்னா கூட லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளவு நியர்பைல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியால ஆக்சுவலா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஆனா எதுவுமே வந்து இவ்வளவு நியர்பை உங்களுக்கு கிடையாது சார். இந்த இடத்தோட லொகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க, வாங்கிடுவீங்க. மொத்தமே ஒரு 45 பிளாட் சார். ஓகே, 45 பிளாட்ல வந்து இப்போ நியூ சைட் இன்னைக்கு தான் இது லான்ச்சிங். அதனால நமக்கு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் இருக்கு சார். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து மத்த எல்லா ஃபேசிங் பிளாட்டும் சேம் பிரைஸ் தான் சார். ஓகே, எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிரைஸ் எதுக்குமே நம்ம கோட் பண்றது கிடையாது. இப்படிப்பட்ட லொகேஷன்ல நீங்க ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு 25 lakhs இருந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம சென்னை சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்தோட லொகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏரியாவில் நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க, வாங்கிடுவீங்க. இதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நீங்க இந்த லைன்ல பார்க்கவே முடியாதுங்க. இவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு தான் லான்ச்சிங். வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீடைலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், மேம் வந்துட்டாங்க. மேம் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்மக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் மேம். ஹாய் சார். மேம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. சார் என் பேர் நிரோஷா, நம்ம கம்பெனி பேர் வந்து வேல்யூ ரியாலிட்டி சார். வேல்யூ ரியாலிட்டி. ஓகே மேம், சொல்லுங்க இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்டோட நேம் என்ன? சார் நம்ம கம்பெனியோட நியூ சைட் சார். இது சைட்டோட நேம் வந்து எஸ்பி சிட்டிஸ். எஸ்பி சிட்டிங்க இந்த ப்ராஜெக்டோட நேம். இது வந்து புது ப்ராஜெக்ட், இது இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்ல நீங்க இப்போ இங்க ஷோ ஆகிட்டு இருக்கும், வீடியோ முடிகிற வரைக்குமே இருக்கும். நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. ஓகே மேம், சொல்லுங்க இப்போ இந்த எஸ்பி சிட்டி வந்து கரெக்டா எங்க லொக்கேட் இருக்குன்னு சொல்லுங்க. சார் சைட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார். ஓகே, சரௌண்டிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உடனே நம்ம நாளைக்கு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். லொகேஷன் நல்லா இருக்கும் சார். சிங்கப்பெருமாள் கோவில் டு ஒரகடம் போற பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர்லயே சைட் லொகேட் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட்ல தாங்க, அந்த பைபாஸ்ல இருந்து லெஃப்ட்ல நீங்க உள்ள கட் பண்ணீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் வரும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒட்னாப்லயே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து நீங்க பார்க்க முடியும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்துடலாம். சரிங்களா? இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளவு நியர்பைல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியால ஆக்சுவலா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஆனா எதுவுமே வந்து இவ்வளவு நியர்பை உங்களுக்கு கிடையாது சார். நீங்க இங்க இருந்து பார்த்தாலே உங்களால பார்க்க முடியும். அங்க சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா பல குடியிருப்புகளுங்க. அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு க்ளோஸான ஏரியாவில் பிரைம் லொகேஷன்ல இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது என்னன்றதை நம்ம தெளிவாக இந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், சொல்லுங்க இந்த எஸ்பி சிட்டியை பத்தி சொல்லுங்க, எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க? சார் எஸ்பி சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 45 பிளாட் சார். ஓகே, 45 பிளாட்ல வந்து இப்போ நியூ சைட் இன்னைக்கு தான் இது லான்ச்சிங். அதனால நமக்கு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் இருக்கு சார். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து மத்த எல்லா ஃபேசிங் பிளாட்டும் சேம் பிரைஸ் தான் சார். ஓகே, எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிரைஸ் எதுக்குமே நம்ம கோட் பண்றது கிடையாது. நார்மலா வந்துட்டு இப்போ கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, மற்ற பிளாட்டுக்கு வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. இங்க அப்படி கிடையாதுங்க. நீங்க எந்த பிளாட் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம், எல்லாமே ஒரே ரேட் தான். சோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், கால் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், சொல்லுங்க இப்போ ஸ்டார்டிங் சைஸ் சொல்லுங்க, பிளாட் சைஸை பத்தி சொல்லுங்க. சார் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எல்லாமே ஓகே. ஓகே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சார் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சைட் சுத்தி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் சார். சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம், பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன் எல்லாமே உள்ள எடுத்து கொடுத்துருக்கோம் சார். உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி குடியேற மாதிரி நல்லா இருக்கும் சார் லொகேஷன். வீடு கட்டினா உடனே குடியேறிக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே மேம், இப்போ சொல்லுங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆமா சார். அத்தியாவசிய தேவைகள் இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது என்னென்னலாம் இதை பத்தி சுத்தி இருக்கு சார்? நம்ம சைட் சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள், SRM ஸ்கூல், அதுக்கப்புறம் வித்யா மந்திர், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு சார். காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா SRM காலேஜ், ஹாஸ்பிட்டல்னா SRM ஹாஸ்பிட்டல், எல்லாமே நமக்கு நியர்பை தான் இருக்கு சார். ஓகே, இந்த ஏரியாவை சுத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுமே இந்த சுத்தியே வந்து இருக்கு. சரிங்களா? இங்க இனிமேல் இது வரப்போகுதுன்னு கூட கிடையாதுங்க, எல்லாமே ஆல்ரெடி டெவலப் ஆகி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு லான்ச்சிங் ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்றது தெளிவாக பார்ப்போம். ஓகே மேம், சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா? நம்ம ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து பண்றது. எல்லாமே வந்து நம்ம CMDA DDCP அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்றது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா DDCP வித் ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சார். நீங்க பேங்க் லோன் போனீங்கன்னா கூட லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். டாக்குமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுப்பீங்களா? ஆமா சார், கண்டிப்பா டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சார். கஸ்டமர் வந்து பிளாட் பார்த்துட்டு ஓகேன்னுட்டு புக்கிங் அட்வான்ஸ்
டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் செட் கொடுத்துருவோம் சார். அவங்க லீகல் செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே பாருங்க, நீங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் விசாரிப்பீங்க. டாக்குமெண்ட் வந்து கேட்டீங்கன்னா கையிலே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே மேம், சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க கஸ்டமர் வாங்கணும்னா இந்த காரணங்களுக்காண்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லுவீங்க இல்லையா கஸ்டமர்? கண்டிப்பாக சார். அது என்னன்றதை சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நியர்பை டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். ஆமாம், பக்கத்தில் வீடுங்க இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே இருக்குது சார். அதே மாதிரி சுற்றி வீடுங்கன்னு பார்த்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உடனே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லே அவுட்டு. சரௌண்டிங் வந்து மார்க்கெட்டில் இருந்து உங்களுக்கு பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் நியர்பை இருக்கிறதுனால அது ஒரு நல்ல லொக்கேஷன் சார். இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வீடு கட்டுறதுக்கும். இப்படிப்பட்ட லொக்கேஷனில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு 25 lakhs இருந்தாலே போதும். அது இல்லாமல் உங்களுக்கு லோன் வேணும்னா லோன் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் இவ்வளோ நியர்பையில் வேற எந்த லே அவுட்டுமே கிடையாது. இவ்வளோ நியர்பையில் நம்ம தான் இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே பாருங்க, இப்போ இங்கேருந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஏரியாவில் இதே மாதிரியான பொசிஷனில் வேறு ப்ராஜெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எஸ்பி சிட்டியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் இப்போ நான் வாங்கி போடுறேன், ஃபியூச்சரில் சேல் பண்ண போகிறேன், அது ப்ராஃபிட் கொடுக்கணுன்ற பிளானோட வந்தீங்கனாலும் தாராளமாக இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2-3 வீடு உள்ளே வந்துட்டாலே ரேட்டு வந்து செல்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்றைக்கி நான் வீடு கட்டின உடனே குடியேறணும், அது ஒரு நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் ஒட்டி இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் வர வழியிலையும் சரி, இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே சரி, ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளுங்க. இங்கே இல்லாத வசதிகளே கிடையாது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே ஃபேமஸானது நிறையாவே சுற்றி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களை மேம் வந்து கைட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்டை கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சைட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி தருவாங்க. கைஸ், அவ்வளோதாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லியாச்சுங்க. திரும்ப ஒன்லைன் மாதிரி சொல்லணும்னா, மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. சுற்றி குடியிருப்புகள் வேணும்னா அதுவுமே ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இருக்குங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயுமே இபி லைனாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ரீட் லைட்டு, ஸ்டார் ரோடு, காம்பவுண்டு, A to Z எல்லாமே இருக்குது. ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க. சரிங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.